அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நற்செய்தி கூட்டங்களின் இரண்டாவது நாள் இரவு பொழுதற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒருமித்து கர்த்தருடைய பாதத்தில் கடந்து வரவும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் ஆராதனை செய்வதற்கும் அருமை இரட்சகர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. இந்த நாளிலும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற கனத்துக்குரிய தேவ ஊழியர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி. பாடி உதவி செய்த தெய்வ பிள்ளைகள், ஜெபித்தவர்கள், பணிவிடை செய்கிற அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்கும் மனதார நன்றி. இந்த இரவிலும் ஆமீன் சிரமம் பாராமல் இந்த திருச்சபையில் நடைபெறுகிற இந்த நற்செய்தி கூட்டங்களுக்கு உற்சாகத்தோடு கலந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களை கரங்களை பிடித்து அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். உங்களை பார்க்கறதுல சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லுங்க. ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதிலே நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. கடந்த இரவிலும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். கடந்த பகல் வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆவியானவர் இந்த நாட்களில் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்னும் இந்த ஊழியங்களை, இன்னும் இந்த சபையை, இன்னும் இந்த தேவ ஜனத்தை, போதகர் குடும்பத்தை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். பொதுவாக அடிப்படையான சில காரியங்களை குறித்து தான் நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம் நடுவிலே கிரியை செய்து கொண்டே வருகிறார். ஆவிக்குரிய காரியங்களில் முதலாவது நாம் ஒழுங்கு செய்யப்படும் பொழுது, கட்டப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தானாக வடிவமைக்கப்பட்டுவிடும். ஆமாம், நான் இதை உங்களுக்கு சொல்ல ஒரு காரணம், நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் அமர வேண்டிய இடத்தில் அமரும் பொழுது என்னை தொடர வேண்டியது தானாகவே பின்தொடரும். புரியுதா உங்களுக்கு? நன்மையும் கிருபையும் நான் தேடி போக வேண்டியது அல்ல, என்னை தேடி வர வேண்டியது, என்னை பின்தொடர வேண்டிய ஒன்றாகும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்கள் ஒழுங்கு செய்யப்படும் பொழுது வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகள் தானாய் வந்துவிடும், தானாய் வந்துவிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொல்லி தொடர விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலே பல வருஷங்கள் குழந்தை இல்லை. பல வருடங்கள் அந்த சகோதரன் பல வருஷமாய் வாலிப நாட்களிலேயே கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலங்களிலேயே ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன். ஆனால் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன் தான். ஆனால் அவன் கல்லூரியில் இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் பேர் கிறிஸ்தவ நிலையிலேயே திருமணமும் செய்து கொண்டான். இப்படியே தொடரும் பொழுது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வெறுமை, அதாவது பல வருஷமாய் குழந்தை இல்லாத சூழ்நிலை அவர்களுக்கு வருகிறது. குழந்தை இல்லாத சூழ்நிலை வந்தவுடனே இனி ஆண்டவரை ஆவிக்குரிய நிலையில் தேடினால்தான் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த சகோதரன் உணர்ந்து கொண்டான். ஆகவே தன்னுடைய மனைவியினிடத்தில் சொல்லுகிறார், நான் இனி ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில் கர்த்தரை ஆராதிக்கலாம் என்று நினைக்கிறேன். உடனே நீங்க போங்க, நான் வரமாட்டேன்னு அந்த அம்மா சொல்லுது. ஆரம்பத்தில் அவ கர்த்தரை ஆராதிக்க நமது திருச்சபைக்கு வருகிறார். சில மாதங்கள் அவர் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து கொண்டிருக்க சூழ்நிலைகளின்
அவருடைய கட்டாயத்தின் பேரிலும் சில நேரங்களில் நம்முடைய அணுகுமுறைகளின் பேரிலும் நம்முடைய திருச்சபைக்கு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். நம்முடைய திருச்சபையிலும் ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாய் அவர்கள் ஆராதித்தார்கள். ஆனால் அவர்கள் ஆராதிக்க வந்த பின்பு வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை உணர்ந்தார்கள். ஆனால் எதற்காக சபையிலே வந்தார்களோ அந்த நோக்கம் என்ன செய்யவில்லை, நிறைவேறவில்லை. ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டு ஞானஸ்நான உபதேசத்திற்காக ஞானஸ்நான சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி, அன்றைக்கு சபையிலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொன்ன பொழுது இந்த சகோதரியும் என்ன செய்கிறாள், ஆமென், கர்த்தருடைய வார்த்தையினால் வசனத்தினால் தொடப்பட்டு அவளும் தன் கரத்தை உயர்த்தினாள். ஓரிரு மாதங்கள் கழித்து ஆமென், அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அநேகர் எடுத்த கூட்டத்தில் அவளும் ஞானஸ்நானம் எடுக்கிறாள். ஞானஸ்நானம் எடுக்கும்படி தொட்டியில் இறங்கி அவளுக்கு அந்த ஊழியம் நிறைவேற்றப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவள் மேல் இறங்கி அந்நிய பாஷை அடையாளத்தோடு தண்ணீருக்குள் வைத்தே கர்த்தர் அவளை அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிக்கணும், அபிஷேகம் பண்ணினாள். எல்லாமே இருந்து அவள் சர்ச்சில் நிற்கும் பொழுது அப்படியே இந்த என்ன சொல்றது, எல்லக்கல் நிற்கிற மாதிரியே தான் நிற்பா. ஒரு அசைவு இருக்காது, ஒரு கைத்தட்டுறது இருக்காது, ஒரு பக்கத்தில் யாரிடத்திலும் பேசுகிறது இருக்காது. அவள் பாட்டுக்கு வருவா, பக்கத்தில் யாருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது, பரப்பளவும் குறைவு தான், அதனால நிற்கிற இடம் பெரிய அளவு பிரச்சனையும் இல்லை. அப்படியே நின்றுட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் அன்னைக்கு தொட்டியில் வைத்து பரிசுத்த ஆவியானவர் அவளை அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் பண்ணின பின்பு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், உன்னுடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது அப்படின்னு. அவ்வளவுதான், உன்னுடைய கர்ப்பம் திறக்கப்படுகிறது. அடுத்த வருஷம் அதே நாளில் அவளுடைய கையில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அப்போ அவள் பின்பு சொன்ன, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் எப்பவுமே ஆண்டவருக்காக வந்திருப்பேன். நான் இவ்வளவு அவமானம் தேவையா? இப்படி ஒரு ஆராதனை, இப்படி ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால் எனது வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று யாராகிலும் சொல்லி இருந்தா நான் எப்பவே வந்திருப்பேன். இவ்வளவு அவமானம், அவள் பள்ளிக்கூட ஆசிரியை, இவ்வளவு அவமானப்பட வேண்டியது வந்திருக்காது. ஆமென். உடனே புருஷன் சொன்னானா, இப்பவாவது வந்தியே. அல்லேலூயா. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், செய்ய வேண்டியதை செய்யாமல் அவங்க எடுத்துக்கொண்ட மருந்து வீண்தானே. செய்ய வேண்டியதை செய்யாமல் அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சி வீண்தானே. இன்னும் 50 வருஷம் அவங்க டாக்டர்கிட்ட போய் இந்த யூட்ரஸை கலத்திட்டு இன்னும் ரப்பர்ல வச்சாலும் இது இப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, செய்ய வேண்டியதை செய்கிறது வரையிலும் வர வேண்டிய நன்மை வராது. அல்லேலூயா. இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லணும், நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்று இரவில் நான் ஏன் சபையை தேவ திட்டங்களுக்கு அடுத்த காரியங்களில் சொல்லுவேன் தெரியுமா? பலிபீடம் ஆயத்தப்படுத்துவதற்கு நேரம் அதிகமாகும். அக்கினி இறங்குவதற்கு 1 நிமிடம் போதும், 1 நிமிடம் போதும். விடுதலை வருவதற்கு 1 நிமிடம் போதும். மாற்றங்கள் நடைபெறுவதற்கு 1 நிமிடம் போதும். அதனாலதான் நம்ம சபைகளை கவனமாய் நம் உருவாக்க கவனம் செலுத்துவது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீஷர்களை உருவாக்க சொன்னார். நம்ம இணைந்து ஒரு வசனத்தை படிப்போம். 28 மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை இணைந்து வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் வாரே எல்லாரும் எடுப்போம். நானும் எடுக்கட்டும், கொஞ்சம் பொறுமையா. உங்க அளவுக்கு நான் வேகமா எடுக்க மாட்டேன். 28 19ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, அடுத்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு மகிமை. இந்த வசனத்தை மையப்படுத்தித்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டே வருகிறோம். கடந்த நாளில் சீஷத்துவத்தை குறித்து படித்தோம். இன்று காலை பொழுதில் சீஷர்களின் வாழ்க்கை முறை அல்லது சீஷத்துவத்தின் அனுபவத்தை குறித்து படித்தோம். 1 பரிசுத்தமாக்கப்படுதல், 2 நிலை நிறுக்கப்படுதல், 3 கனி கொடுத்தல், 4வதாய் தேவன் மகிமைப்பட வாழுதல். இந்த 4 காரியங்களை காலை பொழுதிலே கவனமாய் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு சீஷனுக்கு தேவனால் அருளப்படுகிற பெரிய வாக்கு தத்தம், ஒரு சீஷனுக்கு தேவனால் அருளப்படுகிற ஒரு பெரிய வாக்கு தத்தம் என்ன? இதை இந்த நாளில் செய்தியோடு நாம் தொடர்ந்து ஜெபித்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி தொடர்ந்து வார்த்தைகளுக்கு நேராய் செல்லுவோம். இந்த நாளில் மேடையை அலங்கரிக்கிறதில் நம்முடைய சாயர்புரம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் மூத்த போதகர் அவர்கள் இருப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாலேயே நான் சாயர்புரம் வந்திருக்கேன். ஆமாம், எத்தனை வருஷம் இருக்கும் ஐயா? ஒரு 10 வருஷம் இருக்காது. நம்ம ஆலயம் எப்போ கட்டணும்? 7 வருஷம் தான் ஆச்சு. அப்போ நான் ஒரு 8 வருஷம் இருக்கும், 10க்குள்ளே இருக்கும். ஆமாம், ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாலே நான் வந்திருக்கேன். ஆலயம் கட்டுவதற்கு முன்னாடியும் வந்தேன், ஆலயம் கட்டுறதுக்கு பின்னாடியும் வந்தேன். அந்த ஆலயத்துக்கு நாங்கள் தான் கல் போட்டோம். அல்லேலூயா. சரி, ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் சாயர்புரத்துக்கு வந்திருக்கேன். சுற்றி சுற்றி வருவேன். தோத்தரை இந்த பக்கம் வர கர்த்தர் மறுபடியும் உதவி செய்தார். ஒரு 2 வாரத்துக்கு 3 இல்லை, 1 மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்ம போன மாதம் அவர் தெளிவாக இருக்கா. போன மாதம் 16ஆம் தேதி, அது எந்த இடம் ஐயா? தலமாள்புரம், தங்கம்மாள்புரமா? அங்கே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு வந்தேன். தங்கமான புறம் தான் அது. அருமையான இடம். கர்த்தர் நல்லவே. சரி, அருமையான போதகரை மறுபடியும் பார்க்கிறதில் மகிழ்ச்சி. கர்த்தர் கிருபை அருளுவாராக. ரைட், அல்லேலூயா. சரி, ஒரு பாட்டு பாடுவோம் மாமா. ஒரு பாட்டு பாடு, ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க. ஒரு பழைய பாட்டு, ஒரு வரி பாடுவோம். உங்க கூட சேர்ந்து எனக்கு பாடுறதுக்கு ஆசையா இருக்கு. ஆனால் கைத்தட்டி பாடணும். ஒரு பாட்டு சொல்லுங்க. வெல்கம் இல்லை, அப்படி போட்டிருக்கு. ஒரு பாட்டு சொல்லுங்க. கொஞ்சம் சத்தமா சொன்ன நான் கேட்போம்ல. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அப்படித்தானே? சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் வேணாம், ஒரு கவி மட்டும் வேணா பாடிக்குவோம். 8 மணி ஆயிடுச்சுல்ல, 9:30 ஆமீன் போட்டாத்தான் நமக்கு நாளைக்கு வேலை இருக்கு. அல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும் படியா கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியா கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல கண்மலைகள் கண்மலைகள் பெயர்க்கும் படியா கர்த்தர் நம்மை கரம் பிடித்தார். கண்மலைகள் கர்த்தரும்மை கரம் பிடித்தார். காத்திருந்து
மந்தை முதலச்சாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என் மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவேன். நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நிந்தனைகள் நிந்தனைகள் போராட்டம் வந்தும் இது என் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என் மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவேன். நேசகோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். ஓ நேசர் கோடி என் மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவேன். நேசகோடி என்மேல் ரபலப பறக்க சந்தரபரப கத்துரபலப ஸ்யாலப. ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். நம்புவேன் ஹல்லேலூயா. இயேசுவை, ஆமென். நம்புவேன் ஹல்லேலூயா. இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். ஷபலப கத்துரபலப நம்புவேன் நம்புவேன். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புவேன், நம்புவேன். இபலபரப கத்துரபலப ஸ்யாலப. தரபதுரிவி சந்தரபரிவி கம. நம்புவேன். இயேசுவை, நம்புவேன் நம்புவேன். ஷலகதலபல ஸ்யா. இந்த இடம் முழுவதும் உம்முடைய மகிமை ஆளுகை செய்யட்டும். நம்புவேன். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில பாடுங்க பார்க்கலாம். விபகதனமா. நம்புவேன். விபலசகரமா. ஹல்லேலூயா. நம்புவேன், நம்புவேன். ஷலரமகரமன. பிரபலவசியம் தெரவரிவி கரபலவசியாலமா. நம்புவேன். ஹல்லேலூயா. உடரதனு மௌஷியாந்தர பரிவி கரபௌடர பௌதிரிவி கரபலமௌஷியால பரிவி கம. உடரதன சியாந்தர பரிவி கரபௌஷியால பரிவி.
Uramana Rasiandarabori Manadu Namashiam Dalaribi Riba Karamala Radana Siam Dalaribi Kaba Ribala Baudiribi Shambala Ribi Karabatuna Mana Maudiribi Udarabaduni Minamosia. Hallelujah. கிருபையாய் நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரை பாடுவதற்கும் ஆண்டவரை துதிப்பதற்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதற்கும் எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த தேசத்தில் ஆண்டவர் கொடுத்த நல்ல திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்காக ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த நல்ல போதகர் குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் நல்ல தானங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி எல்லா நன்மைகளுக்காகவும் நல்ல தானங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை கீழே போடுங்க. நம்ம இணைந்து இந்த சபைக்காக ஒரு கணம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த சபையை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, அந்த கடைசி வார்த்தை இணைந்து சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையை கட்டுவீராக. இந்த சபையை கர்த்தர் கட்டுவீராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் கட்டுவீராக. அந்த கடைசி வேட சொல்லுங்க, கட்டுவீராக. சொல்லுங்க அந்த வார்த்தையை, கட்டுவீராக. இந்த சபைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே உடைந்து போவதாக. அந்த கடைசி வார்த்தையை சொல்லுங்க, உடைந்து போவதாக, உடைந்து போவதாக, உடைந்து போவதாக, உடைந்து போவதாக. ஊழியத்திலே கவனம் செலுத்தக்கூடாதபடி கவனத்தை திசை திருப்புவதற்கென்று ஊழியர் குடும்பங்களில் செய்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக, 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 முறியடிக்கப்படுவதாக. சபை ஒரு கணம் கைகளை தட்டி அந்த போராயுதங்களை உடைத்து ஜெயமெடுங்க. அவைகள் உடைந்து போகட்டும் ஆண்டவரே, அவைகள் உடைந்து போகட்டும் ஆண்டவரே. போதகர் குடும்பத்திற்கு விரோதமாக சத்துருவானவன் எடுத்துக்கொள்ளுகிற சகல திட்டங்களையும் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் ஒருமித்து கட்டுகிறோம். அந்த வார்த்தை இணைந்து சொல்லுங்க, கட்டுகிறோம் ஆண்டவரே, கட்டுகிறோம் ஆண்டவரே. பலகீனப்படுத்துகிற ஆவிகள், பலகீனப்படுத்துகிற ஆவிகள், நோயை கொண்டு வருகிற வல்லமைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா சபிக்கப்பட்ட வல்லமை உடைந்தவோ. ஹல்லேலூயா. மறுபடியும் ரெண்டு கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த சபையில் கொடுத்த எல்லா ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அந்த வேர்டை சொல்லுங்க, ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கரம் உயர்ந்திருக்கிறது போல அவர்கள் உயர்ந்திருப்பார்களாக. எங்கள் கை உயர்ந்திருக்கிறது போல் அவருடைய குடும்பங்கள் உயர்த்தப்படுவதாக, வாழ்க்கை உயர்த்தப்படுவதாக, ஆவிக்குரிய நிலை உயர்த்தப்படுவதாக, பொருளாதாரம் உயர்த்தப்படுவதாக, வருமானம் உயர்த்தப்படுவதாக, ஜெப வாழ்க்கை உயர்த்தப்படுவதாக,
இந்த சபையில் ஆராதிக்கிற அத்தனை குடும்பங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு உயர்வு உண்டாவதாக. கைகளை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். ரிமா ரக தனமலமரமா அபிஷேகம், கிருபை, வரங்கள், தேவனுடைய நன்மைகள் இந்த குடும்பத்திலே சபைகளிலே இயேசுவின் நாமத்தில் வரட்டும். உரமலபா சியாம்தலபா ரிபிகபலபா உடரபா துனிமி சம்பலபா ரிபிகபா. மறுபடியும் 2 கைகளை உயர்த்தி இந்த சபையில் நடைபெறுகிற ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக சொல்லுங்க. ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையில் நான் நடைபெறுகிற அத்தனை ஊழியங்களிலும் இந்த ராத்திரி வேளை முதல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் வருவதாக, ஒரு மாற்றம் வருவதாக. ஜனங்களை தளர பண்ணுகிற, ஊழியத்தை தளர பண்ணுகிற, ஆராதனைகளை தளர பண்ணுகிற சபிக்கப்பட்ட வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் பாய்வதாக. ஆவியிலே நிரம்பி கைகளை தட்டி ஆராதித்து சபை ஜெயம் எடுக்கட்டும். சம்பல பரிபிக்கபா ஓ ராபா சம்பல பரிபிக்கபாலபா உடரப திருபி சம்பல பரிபிக்கபா உடரப திருபி சம்பல பரிபிலபத்துனா. ஆலயம் முழுவதும் உடைய கிருபை, ஊழியத்தில் உடைய கிருபை, கட்டடத்தில் உடைய கிருபை, வீட்டில் பார்சனேஜில் உடைய கிருபை, இந்த வளாகம் முழுவதும் உடைய கிருபை, ஆராதனைகளில் கிருபை, ஜபங்களில் கிருபை, ஊழியத்தில் இன்று முதல் ஒரு மாற்றம். ஜனங்களை வரவிடாதபடி தடை செய்கிற எல்லா தடைகள், சபையை சிதறடிக்க நினைக்கிற சத்துருவின் திட்டம் உடைந்த ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யும். எல்லாரும் இந்த பலிபீடத்துக்கு நேரம் உங்க கைகளை நீட்டுங்க. இந்த பலிபீடத்தின் மேலே ஒரு தேவ மகிமை இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க அந்த வார்த்தையை. இந்த பலிபீடத்தின் மேலே ஒரு தேவ மகிமை, இந்த பலிபீடத்தின் மேலே ஒரு தேவ மகிமை. இந்த பலிபீடத்தில் யார் எழும்பி நின்றாலும் தேவ கிருபை வெளிப்படணும் ஆண்டவரே. செய்தி வெளிப்படணும், மகிமை வெளிப்படணும். இன்னைக்கு ராத்திரி முதல் இந்த சபையில் நடைபெறுகிற ஆராதனை ஒவ்வொன்றும் அக்கினியாய் இருக்கணும், மறக்க முடியாததாய் இருக்கணும். பாடல் ஆராதனை நடக்கும் பொழுதே சபை மகிமையினால் நிரம்பணும். தாவீது பாடின பொழுது சவுலுக்குள் இருந்த அசுத்தாவி விலகினது போல, பேதுரு பேசும் பொழுது ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல, அல்லேலூயா, இயேசு கரை ஓரம் வந்த பொழுது பிசாசு கால்களில் விழுந்தது போல விடுதலைகள் சபையில் நடக்கட்டும். மகிமை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பலிபீடத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், போதகர்களை, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிள்ளைகளின் மேல் விசேஷித்த பாதுகாப்பு இருக்கட்டும். சபையை ஆசீர்வதிக்கிறோம், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை இருப்பதாக. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவருடைய கரங்களை கோர்த்து பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சாயர்புரம் தேசத்திற்காக நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. உங்க கைகளை கோர்த்து பிடிங்க. இது எதை காண்பிக்கிறது? ஒரு மனதை காண்பிக்கிறது. இது ஒரு மனதை காண்பிக்கிறது. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயர்புரம் தேசத்தில் ஆண்டவர் கொடுத்த எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சொல்லுங்க, ஆசீர்வதிப்பீராக. எல்லா சபைகளையும் ஆசீர்வதியும், எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும், எல்லா போதகர்களையும் ஆசீர்வதியும். எல்லா சபைகளும் எழுப்புதல் அடையட்டும். அல்லேலூயா. தேசத்தை சுத்திகரிப்பீராக, தேசத்தை சுத்திகரிப்பீராக. தேசத்தில் இருக்கிற இருள் தேசத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஒரு காலத்தில் ஒரு எழுப்புதல் அடைந்த ஒரு தேசம்,
அநேக ஊழியர்களை உருவாக்கின தேசம் ஆண்டவரை மங்கி கிடக்கிறது நீர் பார்க்கிறேன். இன்றைக்கு இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயர்புரம் தேசத்தில் இன்னும் ஒரு எழுப்புதல் வரட்டும், எழுப்புதல் வரட்டும். பிசாசின் கூடாரங்கள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று சுவிசேஷம் வெளிப்படுவதாக. ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும், ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும், ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடு. என் தேவன் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்ப எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி தேசத்துக்காக சோத்திரம் பண்ணுங்க. சோதராம் 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 சோதராம். உயர்ந்திருக்கிற சத்துருவின் கோபுரங்கள் பாபேல் கோபுரம் நொறுங்கினது போல நொறுங்கி போகட்டும் அப்பா, நொறுங்கி போகட்டும் அப்பா. ஊழியங்களை எழும்ப விடாதபடி இருக்கிற பாபேல் கோபுரங்கள் நொறுங்கி போவதாக, நொறுங்கி போவதாக, நொறுங்கி போவதாக, நொறுங்கி போவதாக. நம்முடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் உங்க பைபிளை கையில எடுங்க பார்க்கலாம். உங்க வேதத்தில் ஆண்டவர் கையில எடுத்துட்டு அப்படியே கையில எடுத்துக்கிடுங்க. இந்த வேதத்தை கையில் எடுத்து எங்க பட்டணத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்க பட்டணத்திலே எங்க சாயர்புரம் தேசத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற அத்தனை குடும்பங்களையும் மேன்மைப்படுத்தும். எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். எல்லாரும் எழும்ப பண்ணுங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, விடுதலையாக்குங்கப்பா, உயர்த்துங்கப்பா. எங்க தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும். உங்க வல்லமைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எங்க கூட ஜெபம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சொல்லலாமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. இனி கைகளை தட்டி நான் அமர்வதும் நான் எழுவதும் சொல்லுங்க. நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. எங்க இயேசையா, நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும், ஓஹோ நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே. எங்க இயேசையா. அல்லேலூயா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும்
என்னை பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவா வளர்வதை கவனித்தீரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவா வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினீ. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமா அதிசயமா ரபலமா ஷபலபரி விக்கரத்துரபலபலமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நிபக்கரசியம் தலரிவிக்க. ஓ நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. பின்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. அல்லேலூயா. முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. திருக்கரத்தால் திருவி சம்பரவரிவிக்க பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை அநேகரை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறார். திருக்கரத்தால் தினமும் என்னை நன்றி நன்றி சொல்லுகிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசுவின் நாமத்தினால் நன்றி ராஜா. அநேகரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அநேகர் மேல் தேவனுடைய கரம் இன்றைக்கு ராஜ்யம் அமர்கிறது. எஸ், கர்த்தருடைய விடுதலை சபைக்குள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். குடும்பங்களுக்கு விடுதலை, ஊழியத்தில விடுதலை, வாழ்க்கையில விடுதலை. எஸ், ஆவியில் நிரம்பி சில நிமிடங்கள் கர்த்தரை துதிங்க. கொஞ்ச நேரம் ஆவியில் ஆராதிங்க. இன்னைக்கு சில விடுதலைகளை சபை எடுக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில இங்கே ஆராதிக்கும் பொழுது சில குடும்பங்களிலே விடுதலை, இங்கே ஆராதிக்கும் பொழுது வீடுகளிலே விடுதலை, இங்கே ஆராதிக்கும் பொழுது சில மனிதர்களிலே விடுதலை. இயேசுவின் நாமத்தில விடுதலை விடுதலை. குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு வானவன் எடுக்கிற சகல திட்டங்களும் இன்றைக்கு ராட்சர் எழுந்து நிறுத்தக்கூடாது, நிறுத்தக்கூடாது.
தகப்பனே, தேவ திட்டங்களுக்கு விரோதமாக தெய்வ பிள்ளைகளை செயல்பட விடாதபடி திசை திருப்புகிற, முடக்கி போடுகிற எல்லா சபிக்கப்பட்ட வல்லமை இன்றைக்கு ராட்சியில் உடைகிறது, 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 உடைகிறது. அக்கினி வெளிப்பட்ட பொழுது சிம்சோனின் கட்டு அவிழ்க்கப்பட்டது போல் அபிஷேகத்தின் வல்லமை அநேகரை விடுதலையாக்குகிறது. மகிமை, 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 தேவ மகிமை. சிம்சோனின் மேல் அபிஷேகம், சிம்சோனின் மேல் அபிஷேகம், சிம்சோனின் மேல் அபிஷேகம், சிம்சோனின் மேல் அபிஷேகம். சில குடும்பங்கள் மேல் அபிஷேகம், சில தேவ பிள்ளைகளின் மேல் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இபலப ரபக்கத்துனா உடரப துனிமி சம்பலபரி இபலபா உடரப துரிபலப ஷியாலபரி விக்கரபா உடரப துரபலப கத்துரபலபரபா உடரப சம்பலபரி இபலபத்துனா. குளம் கலக்கப்படுகிறது, குளம் கலக்கப்படுகிறது. இறங்குகிறவனுக்கு விடுதலை. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ பார்ப்பது இல்லை. சில குடும்பங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், டரா தனா கடகசி ரீபலப திரபலப ஷியா. கருவையும் கண்கள் கண்டன, மறைவார் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவார் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா விடவாக்கினீ. அதிசயமா நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் ஆமென், இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழுபலத்தோடு முழுபலத்தோடு ஆராதனை, 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 ஆராதனை. ஓ ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான இரவு நேரத்தில் கர்த்தர்கள் நடுவில் மகிமைப்பட்டு கொண்டே இருந்தீங்க. ஆவியானவர் ஜெபிக்க சொன்னேன், நான் ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்தேன். கொஞ்ச நேரம் ஆராதனையை நடத்தி ஜனங்களை ஒரு விடுதலைக்கு நேராக நடத்து என்று ஆண்டவர் நடத்தினேன். அதையும் செய்ய எனக்கு உதவி செய்தேன். இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்காக நீர் தொடர்ந்து என் நாவை பயன்படுத்தி ஆண்டவர் பேசும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பேசுவீராக, என்னோடு பேசுவீராக, என் மூலம் பேசுவீராக, இவர்களுக்கென்று பேசுவீராக, உணர்வடைய பேசுவீராக, உயிர்ப்பிக்கப்பட பேசுவீராக. ஆண்டவரை உயிர்ப்பிக்கப்பட பேசுவீராக, உபயோகப்பட பேசுவீராக,
உற்சாகப்பட பேசுவீராக, உயர்த்தப்பட பேசுவீராக, உயிரடைய பேசுவீராக, உருவாக்கப்பட பேசுவீராக, விடுதலை உண்டாக பேசுவீராக. இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த சபை, இந்த ஊழியம் இந்த நாள் முதல் ஒரு பெரிய மாற்றத்தை உணரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பிரயோஜனமான மனிதர்கள் நம்முடைய கடமைகளை மாத்திரம் செய்கிறோம். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசட்டும், நமக்காக பேசட்டும். கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நாங்கள் ஏற்கனவே மானிட்டர் கொஞ்சம் குறைச்சிருங்க, லைட்டாக நான் கேட்கும்போது தரணும். ஆண்டவர் நல்லவர். இந்த சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நாங்கள் நம்ம நல்லா ஆராதிக்கிறோம் இல்லை, கொஞ்சம் கூட்டிக்க லைட்டாக தோத்துறோம். லைட்டாக ஒரு குறைக்கிறேன்னா ஒரு முடி அளவு தான் இருக்கணும். தோத்துறோம் அடித்தா முட்டை வச்சா குடும்பி கிடையாது. சரி கவனிங்க. சில நினைப்பாங்க, பாஸ்டர் நீங்கள் நல்லா நம்ம நல்லா ஆராதிக்கிறோம் இல்லை, பாட்டுக்காரங்க இருக்கிறாங்க ஆராதிக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டியது தானே. அப்படி கிடையாது. ஆவியானவர் எங்களை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, சில சபையில் நான் போயிருக்கேன், 2 மணி நேரம் அதுக்கு பிறகு ஆராதனை நடத்தி ஜோமணி அனுப்பிட்டு வந்துடுவேன். பிரசங்கமே இருக்காது. நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன், கர்த்தர் என்ன நடத்த மாட்டேன். ஆண்டவர் பேச சொன்னா தானே பேசுறது. நம்ம கடமைக்கா பேச முடியுமா? தோத்தர் அவங்க ஏற்கனவே 1.5 மணி நேரம் ஆராதிச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்லார், விடுதலைக்கு நேரம் ஜனங்கள் ஆராதனைக்கு நடத்து. அவ்வளவுதான். பிரசங்கத்தை மூடி வச்சுட்டு, பைபிளை மூடி வச்சுட்டு என் பாட்டுக்கு ஆராதனை நடத்த ஆரம்பிச்சிருவேன். 2 மணி நேரம் ஆராதனை நடத்திட்டு ஆமேன் போடுவேன். எல்லாரும் பெப்பரப்பேன்னு முழிப்பான். எனக்கு ஆண்டவர் சொல்றதானே செய்ய முடியும். ஆமேன். ஆவியானவர் என்ன சொல்றாரு அதான். ஆண்டவர் நல்லவே. இன்று பகல் இரவிலே அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கை மாற்றம் வரும். பாருங்க, ரொம்ப பிரயாசப்பட்டு செய்த காரியங்களை ரொம்ப லகுவாய் இனி செய்வீங்க. ரொம்ப தெளிவா சொல்றேன். ரொம்ப முயற்சி பண்ணி தான் ஒரு காரியத்தை நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி தான் இதுவரைக்கும் செய்திருப்பீங்க. இந்த காரியத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றேன் பாஸ்டர், இந்த காரியத்துக்கு நான் ரொம்ப சிரமப்படுதேன், அந்த சிரமப்பட்டா தான் நடக்குது அப்படின்னு உங்க வாழ்க்கையின் அனுபவங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இருந்துச்சோ அந்த இடத்திலெல்லாம் லகுவான செயல்பாடுகளை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில் அதை நான் கட்டளையிடுகிறேன். இந்த சபையில் நான் அதை வைக்கிறேன், உங்க சிரசின் மேலே வைக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் இருப்பாராக. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர். இரண்டாவதாக இப்ப தொடர்ந்து ஆமென். எதற்காக தேவன் சீஷர்களை ஏற்படுத்தினார்? எதற்காக ஆண்டவர் சீஷர்களை ஏற்படுத்தினார்? நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு சீஷர்களை உருவாக்கினார். சீஷர்களை உருவாக்கும்படி இயேசு சொன்னார். நம்ம சீஷர்களின் அனுபவங்களை குறித்து படித்தோம். இப்பொழுது சீஷர்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டார்கள் அப்படி நம்ம படிக்க போறோம். நம்பர் 1, மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம், எழுதி கொள்ளுவோம். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 3ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 14ஆம் வசனத்தை எழுதுங்கள், ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, ஆமென், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அனுப்பவும். போதும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே ஒரு காரியம் செய்து வருகிறோம். ரத்தஞ்செயம் நம்ம யார் கொடுக்குறா இன்னைக்கு? நீங்க கொடுக்குறீங்களா தம்பி? இந்தாங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கிறார். நீ நல்லா எழுதுறீர் ஐயா. அந்த கை இடது கையில தரமாட்டேன். ரைட். நீர் அவங்க கொடுத்துறீங்களா? அவங்களுக்கு நன்றி.
சரி, அப்ப கவனிங்க, ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை எதற்காக அழைத்தார்? இப்ப பாருங்க, இப்ப நானு தம்பி, நம்முடைய சபை ஊழியங்களில் நம்ம ஒழுக்க நெறிகளை அதிகமாய் மையப்படுத்தணும். இப்போ நம்ம ஏரியாலாம் அவ்வளவு பிரச்சனை இல்லை. நீங்க எங்க ஏரியாவுக்கு வந்துட்டீங்கன்னா இப்ப எல்லாம் கலாச்சார சீர்கேடுகள் அதிகமா இருக்கு. நான் சென்னை அப்படித்தான். சில பட்டணங்களுக்கு போகும் பொழுது பெரியவர்களை மதிப்பது எப்படி, குடும்பத்தில் நடந்து கொள்வது எப்படி, வயது முதிர்ந்தவர்களோடு பேசுவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வர வர கலாச்சார சீர்கேடுகள் அதிகமாக இருக்கு. அதில் அதிகமாக எங்கே இருக்குன்னா கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே தான் இருக்கு. அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அதனால சபைகளில் நம்ம சண்டே ஸ்கூல் கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு ஒழுக்க நெறிகளையும், முதியோரிடத்தில் எப்படி நடந்து கொள்வது, சபையில் எப்படி நடந்து கொள்வது, சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பதை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுப்பதில் அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மட்டும் நம்ம சபையில் கை தூக்குங்க பார்ப்போம். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் நல்லா உயர்த்தணும். ஒன்று பின்னால யாரு வேறு சபைகளில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வேற இன்னொரு சர்ச்சில் நான் சண்டே ஸ்கூல்ல இருக்கிறேன், டீச்சர் மட்டும் கை தூக்குங்க. நீங்க டீச்சர்னு உங்களுக்கே தெரியாதா? எவ்வளவு பெரிய அவல நிலை. தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம். ஆமீன். பாஸ்டர் சொல்ல வேண்டியிருக்கு, இல்லை பிள்ளை நீனும் டீச்சர் தான். ஓ என்னையா அப்படின்னு. சரி, மற்றவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரைட். நீங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு சொல்றேன், பிள்ளைகளை உருவாக்குகிற மிகப்பெரிய கடமை உங்களுக்குள்ள தான் இருக்கு. நீங்க கடமைக்கா ஒரு சப்ஜெக்டை பிரசங்கம் பண்ணி அல்லது பிரசன்ட் பண்ணி பிள்ளைகளுக்கு ஒரு கதையை சொல்லி கொடுத்து நேரத்தை போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நீங்க சண்டே ஸ்கூல்ல அவங்களை எவ்வளவு தரிசனத்தோடும் கரிசனையோடும் பாரம் உள்ளவர்களாயும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் உருவாக்குகிறீர்களோ அந்த அளவிற்கு அவர்கள் வளருவார்கள். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவர்களை நடத்து, அவன் முதிர் வயதிலும் என்ன செய்திருப்பான், விடாமல் இருப்பான் அப்படின்னு நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம். அதனால எல்லா ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கும் சொல்றேன், மாதத்துக்கு ஒரு நாள் இவங்களை கூடி ஜெபம் பண்ண வைக்கணும். இன்னையிலிருந்து உங்களுக்கு நிறைய வேலை தந்துட்டு தான் போவேன். கண்டிப்பா இன்னொரு வாட்டி நான் வரணும்னா ஒரு வருஷம் கண்டிப்பா இவ்வளவு வேலை இந்த சபை செய்திருக்கணும். அல்லேலூயா. சபையில நம்ம போய் உசுரை கொடுத்து பரிசங்கம் பண்ணி ஆராதனை நடத்தி உற்சாகப்படுத்தி விட்டுட்டு வந்தா அடுத்த வருஷம் போகும் பொழுது அதை விட மோசமா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கப்பட மாதத்திற்கு ஒரு முறை எங்க சபையை பொறுத்தவற்றில் 76 ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் உண்டு. 76 இந்த வருஷத்துல 542 ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை இயேசுப்பா தந்திருக்கிறார். என்ன நம்பி. அதனால நான் உங்களை பார்த்து நான் தெளிவா சொல்லுவேன், மாமை எங்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் 3 மணி நேரம் நேரத்தை செலவழிக்கணும் தேவ சமூகத்தில். ஆமா, ஜெபம் வந்து உட்கார்ந்து ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பாங்க. ஏன்னா வாரத்திற்கு ஒரு முறை ஸ்தோத்திரம் ஆசிரியர் பொறுப்பாளர்கள் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கணும். அப்போ எல்லா ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கும் என்ன பண்றீங்க, ஒரு மாதத்துல தோத்திரம் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, கொடுங்க. குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணி இருக்கணும். எவ்வளவு நேரம் குறைந்தபட்சம்? ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை. 8 மணிக்கு வந்தால் 9:30 வரைக்கும், 7 மணிக்கு வந்தால் 8:30 மணி வரைக்கும், காலையிலேயோ சாயந்தரமோ மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுறீங்க. அது நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் குழந்தைகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். தேங்க்யூ, எனக்கு போய் தந்தேன். அல்லேலூயா. சரி, எங்கள் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமானவங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கூட்டிகிட்டு போனால் நினச்சா அவங்க தரமாட்டாங்க. அதனால நீங்க இங்கேயே இருங்க, இயேசுப்பாவுக்கு பிரியமா இருங்க. என்ன அருமை. எல்லா ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் அதிகமா பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நான் பொதுவாக 1 இயருக்கு அப்புறம் தான் டேட்டு கொடுப்பேன். 1 வருஷத்துக்கு இடையில நான் கூட்டா போக மாட்டேன். அந்த 1 வருஷம் அந்த சபையினுடைய தோத்திர வளர்ச்சியை நான் கவனிப்பேன். அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு, அந்த சபையினுடைய முன்னேற்றம் எப்படி. 1 முறை 2 முறை 3 முறை போவேன், வருடத்துக்கு 1 முறை.
அம்மையை வச்சு போவேன். அந்த சபை அந்த நம்ம எதிர்பார்க்கிற வளர்ச்சி அந்த சபையில் இல்லைன்னா அப்புறம் அவன் கோடி ரூபாய் தந்தாலும் நான் போக மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா தோத்தர் எருமா மாட்டுக்கு தோத்தரம் மிடில் ஊதி பிரயோஜனமே இல்லை. அப்படின்னா நம்ம எவ்வளவு வேலைகளை விட்டுட்டு வாரோம். நம்ம இனத்துக்கு அவசியம் இல்லாத வேலைகள் என்ன சரி அதை ஒழுங்கு பண்ணிருங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஒழுங்கு பண்ணிருங்க. 1ஆம் தேதி வருது இல்லம்மா, வெரி குட். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி தொடருவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் எதற்காக சீஷர்களை தெரிந்து கொண்டார்? பைபிள் அழகாய் சொல்லுகிறது, தம்மோடு கூட இருக்கும்படி. சொல்லுங்க அந்த வார்த்தையை. நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட திரளான ஜனங்கள் இருந்தாங்க. வேதாகமம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆமென், இடமில்லாமல் போக மட்டும் ஜனங்கள் கூடினார்களா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்பற்றினார்கள். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட உட்கார்ந்தாங்க. பல ஆயிரங்கள் கூடியது. ஆனால் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்கும்படி இயேசு தம்முடைய சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். அப்போ உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே சீஷர்களாய் தேவன் உருவாக்க காரணம் என்ன? சபையை கத்த எதற்கு அழைத்திருக்கிறார்? சபைக்கு மிகப்பெரிய பொறுப்பு, உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யணும்? சீஷர்களா மாற்றணும். அப்ப சபையை சீஷர்களாய் மாற்ற வேண்டுமானால் யாரோடு? இயேசுவோடு இருக்கிறவர்களாக சபையை மாற்றணும். அப்ப சபையை குறித்த தேவனுடைய திட்டம் சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலே ஒரு சீரான உறவு ஏற்படுத்துவதுதான் இந்த காலத்தில் நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். பாருங்க, ஆமென், இயேசுவோடு நாம் இருக்கணும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆண்டவர் என் கூட இருக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கணும், ஆண்டவர் என் குடும்பத்தோடு இருக்கணும், ஆண்டவர் என் பிள்ளைகளோடு இருக்கணும். நான் தெளிவா சொல்றேன், ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற பலரும் தான் தெய்வத்தோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்பது தெரியாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரே நான் கார் டிராவல் போறேன், என் கூட கர்த்தர் இருப்பீராக. ஆண்டவரே நான் போட்டுக்கு போறேன், ஆண்டவர் என் கூட இருப்பீராக. ஆண்டவரே லாரி ஓட்ட போறேன், என் கூட கர்த்தர் இருப்பீராக. பள்ளிக்கூடத்துக்கு போறேன், ஆண்டவர் என் கூட இருப்பீராக. ஆண்டவரை மனமேற போறேன், ஆண்டவர் என் கூட இருப்பீராக. ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுகிற நான் அவரோடு இருக்க தேவனால் அழைக்கப்பட்டவன் என்பதை அநேக நேரங்கள் மறந்தவர்களாக இருக்கிறோம். Praise the Lord. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம நிறைய நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுவோம், ஆண்டவரே நான் தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை நடக்கும் பொழுதும், அக்கனியை நடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்களே அப்பா, நான் கிளம்புறேன், வருவீராக. இப்ப ஆண்டவர் உடனே திருப்பி சொல்லுவார், நான் இருக்கிறது இரண்டாவது. உன்னை இந்த தேசத்துல சீசனாக நான் ஏற்படுத்த காரணம் என்ன? நான் உன்னோடு இருப்பதற்கு மட்டுமல்ல, நீ என்னோடு இருப்பதற்கு. அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அநேகர் இதை புரிந்து கொள்வதே இல்லை. ஐயா, போன ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையை விட்டு நான் மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன். இந்த 168 மணி நேர ஒரு வார காலங்களில் ஆண்டவரோடு நான் இருந்த நாட்கள் எவ்வளவு? நான் ஆண்டவரோடு நான் இருந்த நிமிடங்கள் எவை? இன்று ராத்திரியில் ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார், சீசர்கள் என்பது இயேசு அவர்களோடு இருக்கிற அனுபவம் அல்ல, அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு பின்னே சொல்கிற அவரோடு இருக்கிற கூட்டம். ஆமென். அல்லேலூயா. அப்ப தெய்வம் நம்மை அழைத்த தேவை என்ன? அவரோடு நம்ம இருக்கணும். இந்த சாயர்புரம் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ இந்த சபையிலே என்னோடு இருக்கும் ஒரு கூட்டத்தை உருவாக்கு. எப்படிங்க? இந்த சாயர்புரம் தேசத்திலே என்னோடு இருக்கிற, காலையிலும் சரி, மத்தியானத்திலும் சரி, இரவிலும் சரி, என்னோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கு.
ஆமென். அப்ப இன்றைக்கு ராத்திரி நான் ஒன்று புரிந்து கொள்கிறேன். இந்த தேசத்தில் மாற்றம் ஏற்படுத்துகிற ஒரு மனிதன் தேவன் அவனோடு இருக்கிறவன் அல்ல, அவன் தெய்வத்தோடு இருக்கிறவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் நிமித்தம் சபையில் மாற்றங்கள் ஏற்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு இருப்பது நமக்கு நல்லது. அவர் என் குடும்பத்தோடு இருப்பது நல்லது, என் பிள்ளைகளோடு அவர் இருப்பது நல்லது. ஆனால் நான் அவரோடு இருப்பது அதைவிட நல்லது. என் குடும்பம் அவரோடு இருப்பது அதைவிட நல்லது. அப்ப இயேசு ஒரு சீஷனை உருவாக்க அவருக்கு ஆசை என்ன? அவன் என்னோடு இருக்கிற ஒருவன் வேண்டும், எப்பொழுதும் என்னோடு இருக்கிற, என் நினைவில் வாழ்கிற ஒருவன், என் சிந்தனையில் வாழ்கிற ஒருவன், என் யோசனையில் வாழ்கிற ஒருவன், என் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற ஒருவன், எனக்காகவே 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 என்னோடே என்னோடே இருக்கிற ஒருவனை இந்த சபையில் ஏற்படுத்து. அவன் எனக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு நீர் இருப்பதை விரும்புகிற நான், என்னோடு நீர் இருப்பதை விரும்புகிற நான் இன்று ராத்திரி ஒரு சத்தியத்தை உணர்கிறேன். ஐயோ, உம்மோடு நான் இருக்க, நான் என்னோடு நீர் இருப்பதற்கு அல்ல என்னை இரட்சித்தது, உம்மோடு நான் இருப்பதற்கு தான். ஸ்தோத்திரம். உம் நினைவில் நான் இருப்பதற்கு தான், உம் யோசனையில் நான் இருப்பதற்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய அழைப்பை குறித்து வேதத்திலே படிக்கும் பொழுது, ஒரு நிமிஷமா, மானிட்டரும் அந்த ஸ்பீக்கர் ஒரே ஆம்பிளிஃபையர்லையா இருக்கு? இல்லையே. நீங்க டாப் பேக்கில் தூக்குனீங்களா? எம் வால்யூமை பேக்கில் தூக்குனீங்களா? தூக்கூடாது, தூக்கூடாது. பின்னால கேட்க மாட்டீங்கதா? பின்னா கேட்கலைன்னா எனக்கு ஒன்று கை தூக்கி காமிக்கணும், அப்புறம் தான் ஆம்பிளிஃபையர் பக்கம் போறது. ரொம்ப கவனமா இருக்கணும். தோத்தர். அல்லேலூயா. இப்ப கேக்குதா உங்களுக்கு? கேட்க உயிரோட இருக்கீங்களா நீங்க? அல்ல, முதல்ல அதான் சந்தேகம் தீர்க்கணும். இப்ப கேக்குதுன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். கைகளை போடுங்க. கேட்கலைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, என் கையில தான் இருக்கு மைக்கு. நீங்க கேட்கலைன்னா நான் பக்கத்துல கொண்டு வருவேன். கேட்குது கரெக்டா இருக்கு. எனக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி பேசுறது பிடிக்காது, மைல்டா இருக்கணும். சவுண்ட்ஸ் எப்பவுமே ரொம்ப அமர்க்களமா இருக்கக்கூடாது. நம்ம சீக்கிரம் செத்து போயிடுவோம் இல்ல, கொஞ்ச நாள் நீங்க உயிரோட இருக்க வேணாம். சவுண்ட்ஸ் எப்பவுமே மைல்டா இருக்கணும். நான் எப்பவுமே கையில தோத்துறேன். என்னுடைய ஆரம்ப காலத்துல மொபைல்ல அந்த ஃபங்க்ஷன் வச்சிருப்பேன், அதை எடுத்து எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சிருப்பேன். நான் அதை கவனிச்சுட்டே இருப்பேன். நம்முடைய செவிப்பறையை பாதிக்கிற அளவிற்கு வால்யூம் சபையில் ஏறுச்சுன்னா எனக்கு அது உடனே அலாரம் போடும். இல்லது எனக்கு மொபைல் வாட்ச் கரெக்டாக அலாரம் போடும். லவுடு அதிகமாகுதுன்னா உடனே நான் மைக்கை தாத்துருவேன். அதுக்கு காரணம் உண்டு. சீக்கிரமாக டயர்டாகிருவீங்க. நம்ம ரொம்ப சத்தத்தில் கேட்டோம்னா சீக்கிரம் டயர்டாகிருவோம். நம்ம 8 மணி நேரம் பிரசங்கம் கேட்க வேண்டியவங்க 2 மணி நேரத்தில் நீங்கள் டயர்டாகிருவீங்க. ஆனால் ரொம்ப சத்தம் வைக்கப்படாது, மைல்டாக கேட்கணும். ஆனால் போடுற நேரத்தில் பச்சு இழுத்துறணும். பெந்திகோஸ்ல. வெரி குட், வெரி குட். அல்லேலூயா. நான் கவனமா இருப்பேன். நான் எங்க கேட்டாலும் சரி, என் காத்துக்கு ஒரு முடியளவு சத்தம் கூடினாலும் உடனே கவனிச்சிருவேன். ரொம்ப சவுண்டாக பேசுறதுல உங்களுக்கு அது செட் ஆகாது, எனக்கும் செட் ஆகாது. அதுக்கு நோய்வாய்ப்பட்டவன் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கார். ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லணும். கடைசி வரைக்கும் செய்ப்பற இருக்கணுமில்ல. வெரி குட். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களால நான் எங்கேயோ விட்டேன். சரி, ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, ஆமென். நம்மை தேவன் அழைத்த விதம் என்ன? எல்லாரும் 1 கொரிந்தியர் எடுங்க. 1 கொரிந்தியர் என்ன எடுங்க. இந்த தேசத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்த ஒரு மிக முக்கியமான காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அழகாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர், ஆமென், தோத்திரம், அதனுடைய 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வேறொருவர் வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப ரத்தஞ்சயம். ஒருத்தர் வாசிங்க ஒரு முறை கூட. யாரது வாசித்தது? தோத்தர். அம்மா வாசிங்க. நம்முடைய குமாரனும் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற
இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். தேவன் நம்மை அழைத்தார். தேவன் நம்மை அழைத்தார். கர்த்தர் அழைக்காமல் இந்த இடத்தில் ஒரு நபர் கூட கிடையாது. அது போதகர்களா இருந்தாலும் சரி, இந்த சபையினுடைய விசுவாசிகளா இருந்தாலும் சரி. பைபிள் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த வசனத்தை மையப்படுத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் போதகர்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. 100% சொல்லுவேன். ஆமென். அழைக்கப்பட்டது எல்லாருமே அழைக்கப்பட்டோம். ஆனா அழைத்த நோக்கம்தான் வித்தியாசம். அழைப்பு இவருக்கு மட்டுமல்ல, அழைப்பு எனக்கு மட்டுமல்ல, அழைப்பு இவருக்கு மட்டுமல்ல, அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. இந்த அழைப்பு யாருக்குரியது? எல்லாருக்கும் உரியது. படித்தவனுக்கும் படியாதவனுக்கும் கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் செல்வந்தனுக்கும் ஏழைக்கும் விசுவாசிக்கும் விசுவாசி அல்லாதவர்களுக்கு உரியது. அப்ப அழைப்பு என்பது எல்லாருக்கும் உரியது. ஆனால் அழைத்தவருடைய நோக்கம் வித்தியாசம். இவர்களை ஊழியத்திற்கு அழைத்தார். நம்மை தேவன் அழைத்த நோக்கம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ராத்திரி ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சீஷனுடைய அனுபவம், ஒரு சீஷனுடைய தேவை, ஒரு சீஷன் இந்த சாயர்புரம் தேசத்திலே உங்களையும் என்னையும், இந்த தமிழகத்தில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நல்ல சீஷர்களாய் ஆண்டவர் அழைத்திருப்பார் என்று சொன்னால், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, அவர் எங்கு இருந்தாலும் அவரோடு கூட இருப்பதற்கு. அந்த உறவை நீங்க நல்லா கவனிக்கணும். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அதற்குத்தான் அழைக்கிறார். இயேசுவோடு ஐக்கியமாய். ஆமென். இந்த சீஷர்களை எப்பொழுதும் தன்னோடு கூட இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். ஆமென். என் அன்புக்குரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்று ராத்திரி ஒரு பிரதிக்கினை, இன்று ராத்திரி ஒரு தீர்மானம். ஏசப்பா, இத்தனை வருடங்கள் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்தேன், நீர் என்னுடனே கூட இருந்தேன், நீர் என்னுடனே கூட இருந்தேன், நீர் என்னுடனே கூட இல்லை என்று சொன்னார், நான் இன்று வரையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்திருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நீர் என்னை அழைக்கிறேன். சீஷனாகிய உன்னை நான் இந்த தேசத்தில் அழைத்த நோக்கம், நான் உன்னுடனே இருப்பதற்கு மட்டுமல்ல, நீ என்னுடனே இருப்பதற்காகும். அப்ப இன்றைக்கு ராத்திரி நான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற ஒரு தீர்மானம் என்ன? இந்த நாளின் 2வது பகுதியில் அல்லது 3வது செய்தி வேளையில் இன்று ஒரு தீர்மானம் பண்ணுகிறேன். மரிக்கிறது வரை நான் உன்னோடு கூட இருக்க என்னை அர்ப்பணித்து விடுகிறேன் ஆண்டவரே. ஒரு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் ஆண்டவர் சபைகளில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் குடும்பங்களில் கர்த்தர் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் செடி, நீங்கள் கொடிகள், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் உங்கள் அழைப்பை கவனம் செலுத்தி நீங்கள் அவரோடு இருக்க முயற்சி பண்ணுங்கள். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை அவரோடு கூட இருப்பானோ அவன் ஏதாவது செய்யாமல் இருக்கவே மாட்டான். அவன் செய்யாமல் இருக்கவே. நான் அவரோடு இருப்பது அநேகருக்கு ஆசீர்வாதம், அவர் என்னோடு இருப்பது எனக்கு மட்டும் ஆசீர்வாதம். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுறீங்க? இது வேதாகமத்தின் அடிப்படையில் உங்களுக்கு விளக்கம் தர முடியும். நேரம் இல்லாததினால் சுருக்கமாய் சொல்லுகிறேன். நான் அவரோடு இருந்தால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அவர் என்னோடு இருந்தால் அது எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு இரவிலே தெளிவாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் சீஷர்களை அழைத்ததனுடைய மிகப்பெரிய நோக்கம் அவர்கள் அவரோடு இருக்கும்படி. அவரோடு
ஆனா ஒன்று கவனிங்க, சீஷர்களை குறித்த தேவ நோக்கம் சில நேரங்களிலே நிறைவேறாமல் போய்விட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் இயேசு உணவு பரிமாறின பொழுது, எல்லாருக்கும் உணவு கொடுத்த பொழுது இயேசுவோடு கூட இருந்தாங்க. அப்புறம் சமாரியாவுக்கு பயணித்த பொழுது இயேசுவோடு கூட இருந்தாங்க. யோர்தான் கரை ஓரத்தில் ஊழியம் செய்த பொழுது, கலிலேயா கடற்கரை ஓரத்தில் ஊழியம் செய்த பொழுது இயேசுவோடு கூட இருந்தாங்க. மலை பிரசங்க நேரத்தில் அவர் இயேசுவோடு கூட இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவர்களால் இயேசுவோடு கூட இருக்க, அல்லேலூயா, நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்வது தோத்திரம் லகுவான காரியம். ஆனால் தேவ மனிதனாகிய பேதுரு இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, மரண நேரமானாலும் நான் உம்மோடு கூட இருப்பேன், எச்சூழலிலும் உம்மோடு கூட நான் இருப்பேன், எந்த நெருக்கத்திலும் உம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்ன மனிதன் இயேசு கிறிஸ்துவை சிறைபிடிக்க வந்து அவரை விசாரணைக்கு அழைத்து சொல்லும் பொழுது இயேசுவை விட்டு அவர்கள் ஓடி போனார்கள் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நெருக்கமானாலும் சரி, பாடுகள் ஆனாலும் சரி, நிந்தை ஆனாலும் சரி, கஷ்டங்கள் ஆனாலும் சரி, அவமானம் ஆனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் என்னோடு இருக்க ஒருவன் தன்னை அர்ப்பணித்தால் அவன் என்னுடைய சீஷனாயிருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இப்ப சிலரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானும் ஒரு 26 ஆண்டுகள் சபை ஊழியத்தில் 27 ஆண்டுகள், சபை ஊழியத்தில் 26 வருடங்களை நான் முடிக்கிறேன். 26 வருடங்களை முடிக்கிறேன். இந்த 26 வருட என்னுடைய சபை ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். சிலரை பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் அவங்க விரும்புறது அப்படியே நடந்துருச்சுன்னு வைங்களேன். ஆண்டவர் நல்லவர், பாட்டு ரொம்ப உற்சாகமா இருக்கும், ஆராதனை ரொம்ப உற்சாகமா இருக்கும், ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாடா இருப்பாங்க. அதே நேரத்தில் அவர்கள் விரும்பாத, அவர்கள் மனதிலே விரும்பினதற்கு எதிர்மறையாக ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான், 10 லைனுக்கு பின்னால உட்கார்ந்துருவான். 10 மணி ஆராதனைக்கு 9:50க்கு முழங்கால் படியிடுகிறவர்கள் வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள், ஏதாவது பாடுகள், ஏதாவது வருத்தங்கள் வந்தவுடனே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கி போகிற, ஜப வாழ்க்கையிலே பின்தங்கி போகிற ஒரு நிலையைத்தான் நாம் அநேக நேரத்தில் பார்க்கிறோம். ஆனால் இயேசு எதை விரும்புகிறார் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார் என்று ஒரு தேவ பிள்ளை சொல்லுகிற அளவிற்கு இயேசுவோடு கூட இருக்க என் தேவன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், நான் அடிக்கடி பேசுவேன். இது 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் அதனுடைய 6வது வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆமென், தேங்க்யூ. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வாக்கியம். இயேசுவோடு கூட இருக்கிறவனுடைய அனுபவத்தை பாருங்க. யாரு வாசிச்சா? வாசி தங்கச்சி. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. இதுதான் சீஷத்துவ ஜீவிதம். இதுதான் சீஷத்துவ ஜீவிதம். வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? மிகுந்த உபத்திரவம். அந்த வார்த்தையை சொல்லுங்க, மிகுந்த உபத்திரவம். ஆனா இவனை சர்ச்சில் பார்த்தோன்னு வைங்க, இவ்வளவு பிரச்சனைய சுமக்கிறவேன்னு சொல்லவே முடியாது. இவனை ஜெபத்தை கேட்டோம்னு வைங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. இவன் பாடலை கேட்டோம்னு வைங்க, இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறவன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவனுக்குள் இருப்பது பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்.
சொல்லுது புரியுதா இல்லையா? ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னும் ஆண்டவரோடு தான் இருக்கிறான். ஒரு ரட்சிக்கப்பட்டவன் இன்னும் ஆண்டவரோடு தான் இருக்கிறான். ஒரு விசுவாச தேவ பிள்ளை இவர்கள் ஆண்டவரோடு இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் எந்த உபத்திரவத்திலும் மகிழ்ச்சி, எந்த உபத்திரவத்திலும் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிற அனுபவம், எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு அற்புதமான ஒரு குணம் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சாயர்புரம் தேசத்திலே நான் எழுப்பும்படி விரும்புகிறேன். சபையிலே, தேசத்திலே ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. என்ன அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து தீர்மானம் பண்ண முடியும், நான் ஏன் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது? ஆண்டவரே, எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் இல்லை என்பதல்ல, நான் உம்மோடு கூட இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் அன்பு சகோதரனுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு சகோதரனுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு தீர்மானம் உங்களுக்குள் அடிமனதில் ஆழமாய் எழுதப்படுமானால், இன்று ராத்திரி இந்த படி இறங்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்தின் ஆயுதமாய் இருப்பாய் என்று பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே என் துணை கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன் அல்ல. இந்த உலகத்திலே நான் ஆண்டவருக்கு தேவை, நான் ஆண்டவருக்கு தேவை. இந்த உலகத்தில் ஒன்று புரிகிறேன், எனக்கு தெய்வம் தேவை, எனக்கு இயேசு தேவை, எனக்கு அவர் கிருபை தேவை என்கிற வாழ்கிற மனுஷன் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ராத்திரி சீசன் என்று சொல்கிறவன் யார்? எனக்கு இயேசு எவ்வளவு தேவையோ அந்த இயேசுவுக்கு நான் அதைவிட தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரிக்கு சொல்லுகிறேன், சாயர்புரம் தேசத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை அவர் செய்யும்படி விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு தேவை, நீங்கள் அவருக்கு தேவை, நான் அவருக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருந்து எப்பொழுதும் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கும்படி என்னையும் உங்களையும் என் இயேசு அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க வரலாம்னு நினைக்கிறேன் பாஸ்டர்? ஆமென், அல்லேலூயா. உங்க கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஒரு நல்ல சீஷனா உம்மோடு கூட நான் எப்பொழுதும் இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை மட்டும் கண்ணு உண்மையா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் என்னோடு இருக்கணும்னு நான் பல முறை ஜெபம் பண்ணி இருக்கேன். ஆனா நீர் ஆசைப்படுவது நான் உன்னோடு இருப்பது, நீர் என்னோடு இருப்பது அல்ல. அவர் இருக்கிற, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நான் உம்மோடு இருப்பது, நான் உம்மோடு இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஷபா லபா கத்துரபா. ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியுமா சிஸ்டர்? இந்த ஜெபத்தை உண்மையா ஏறெடுக்கிறவர்கள் இப்பொழுதே அவருடைய மகிமையை உணர்வாங்க. என்னால தெளிவா சொல்ல முடியும். இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல. உண்மையாப்பா, உண்மையா நான் உங்க கூட இருக்கணும். நீர் இருக்கிற இடத்துல உங்க கூட நான் இருக்கணும், உங்க கூட நான் இருக்கணும், நான் உங்க கூட இருக்கணும், நான் உங்க கூட இருக்கணும். ஏன் கூட நீர் இருக்க அல்ல, நீர் இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். இன்றைக்கு ராத்திரி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு ராத்திரி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையால சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க உண்மையா ஜெபம் பண்ணி இருப்பீங்கன்னா, இந்த ஆராதனை முடிச்சு 9:30 நீங்க வெளியே போகும் பொழுது உங்களில் கர்த்தர் செய்கிற கிரியையில நான் அடையாளம் காண்பேன். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இன்றைய கிறிஸ்தவம் ஆண்டவர் தன்னோடு இருக்க ஆசைப்படுகிறது. ஆனால் அன்றைய கிறிஸ்தவம் அதற்கென்று அழைக்கப்படவில்லை, தன்னோடு அவர்கள் இருக்கத்தான் அழைக்கப்பட்டார்கள். இன்றைக்குடைய சீஷர்கள், இயேசு என்னோடு இருக்கணும், இயேசு என் குடும்பத்தில் இருக்கணும், இயேசு என் பிள்ளையோடு இருக்கணும், இயேசு என் ஊழியத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆண்டவர் உண்மையிலேயே சீஷர்களை அதற்கு அழைக்கவில்லை. என் பிள்ளைகள், என் குடும்பம், என் சபை, என் போதகர், என் மக்கள் என் கூட இருக்கணும்னு அவர் நினைச்சார். அல்லேலூயா.
ஆனா என்ன, இன்னைக்கு அவர் நினைக்கிறது நடக்கல, என்ன நம்ம நினைக்கிறது மக்கள் நடக்குது. என் கூட அவர் இருக்கிறார், வாகனத்தில் அவர் இருக்கிறார். ஆனா இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்று ராத்திரி சொல்லுகிறேன் பிரதர், நீங்கள் அவரோடு இருந்தால் நீங்க அசாதாரணமான மனிதர்களாய் இருப்பீர்கள். நீங்க அவரோடு இருந்தால் நீங்க அசாதாரணமான மனிதர்களாய் இருப்பீர்கள். இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமா சொல்றேன், 40 நாட்கள் தெய்வம் இருந்த இடத்தில் அவரோடு கூட இருந்த மோசே திரும்பி வந்த பொழுது அமை தோத்திரம், அந்த ஜனங்களால் அவர்களை பார்க்க அதுதான் வார வித்தியாசத்தை நாம் மறுபடியும் படிக்க விரும்புகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்ப நீங்க கேட்கலாம், இயேசு அதை ரொம்ப விரும்பினார். நம்முடைய அழைப்பு என்ன? அமை கர்த்தராகிய கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன். அப்ப தேவன் நம்மை அழைத்த அழைப்பு என்னம்மா சொல்லுங்க? நம்மை அழைத்த அழைப்பு என்ன சொல்லுங்க? நம்மை அழைத்த அழைப்பு என்ன? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்பொழுது யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அதிலே 21, 22 வசனங்களை இப்ப ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இப்ப யார் வாசிச்சா? நன்றி. அம்மா வாசிங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. இயேசு எதுக்கா ஜெபம் பண்ணார்? யோவான் 17ஆம் அதிகாரம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். என்னங்க பேசுங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். இந்த இடத்துல கவனிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரும், அவர் எதுக்கு ஜெபம் பண்ணி இருக்கார் பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்தார்? அல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிச்சிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்தார் அவரோடு ஒன்றாயிருக்கும்படி, அவரோடு இசைந்து வாழும்படி, நான் அவரோடு இருக்கும்படி. ஆனா இயேசு பிதாவினிடத்தில் மிக தெளிவாய் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும், அவர்கள் ஒன்றாயிருக்கணும். 2, நீர் என்னை அனுப்பினதை இந்த உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கணும். நம்ம கூட ஒன்னா இருக்கணும். இயேசு எதை விரும்பினா? சீஷர்கள் அவரோடு ஒன்றாயிருக்கணும். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். அது ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். நீங்கள் அவரோடு ஒன்றாயிருக்கணும். அல்லேலூயா. நாம் அவரோடு ஒன்றாயிருக்கணும். இனி ஒரு தனித்த பயணம் ஆகாது, தனித்த ஒரு முயற்சி ஆகாது, இனி தனித்த ஒரு யோசனை ஆகாது. ஆண்டவர் அதை விரும்புறார். சீஷர்கள் அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க பேர் தான் சீஷர்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இருக்கலாம், ஆனா சபையில் சீஷன் எத்தனை பேர் இருக்கிறான்? இதை இப்ப வேதாகமத்திலே அடிப்படையா படிக்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம வேதத்தை ஆழமாய் தியானிக்க நிறைய பேரை கணக்கிலேயே எடுக்க முடியாது. அது சொல்லுது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. தங்கராஜனுடைய மகன் செல்வராஜ், அம்மை தோத்தர் அப்பா கிறிஸ்தவன், பையனும் கிறிஸ்தவனா மாறுறான். அப்படி அல்ல பிரச்சனை. அம்மை தோத்திரம், இன்னானுடைய மகன் இன்னான் என்பதல்ல. அம்மை அவன் இயேசுவோடு இருக்கிறவனா, அவன் சீஷனாங்கிறதா முக்கியம். அல்லேலூயா. இயேசுவோடு ஒன்றாய் இருக்கணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, இயேசுவோடு ஒன்றாய். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வருகிற ஒரு பலன் உண்டு பாருங்க. இன்னொரு வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது உங்களுக்கு இதை தெளிவா புரிஞ்சுக்க முடியும், பொதுவா புரிஞ்சுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுங்க. அருமை அருமை. நீங்க ரொம்ப வசனம் கவனிக்கிறீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம்
ஆமென், தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் படிங்க. ஆம்பளைகள் பக்கம் ஒரு சத்தம் கேட்குது, பார்த்துக்கிடுங்க. வீட்டில் தான் அவங்களை பேச விடுறதில்லை. இங்கேயாவது ஒன்று வாய் திறக்கட்டு. யாரையாவது ராசா வாசிமா. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரத்தாரே, சகல மனுஷரே, கேளுங்கள். அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களே ஆனால், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒண்ணு உங்களை பார்த்து சொல்றேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. ஆண்டவர் உங்களோடு இருப்பது எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஆண்டவரே நீங்க கண்டிப்பா என் கூட வரணும், ஆண்டவரே என் கூட கண்டிப்பா நீங்க வரணும், ஆண்டவரே என் கூட நீங்க கண்டிப்பா வரணும். இப்படி கூப்பிடுகிறதுனால அவர் நம்ம கூட இருக்கப்படாது. இது நல்லதல்ல, நல்லதல்ல. இது ஆபத்து. இதை குறித்து நம்ம படிக்க போனா இன்னும் நேரமாகும். நம்ம ஒரு நாள், ஆண்டவர் பாஸ்டர் நீங்க அவசியம் வரணும், என்ன பாஸ்டர் நீங்க கண்டிப்பா என் கூட வரணும், இப்படி சொல்லும் பொழுது இறுதி என்ன சொல்லும்? சரி, அறிவட்டப்ப ஒரு வாட்டை சொல்லியாச்சு, எவ்வளவோ வேலை இருக்கு, இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுத்தி என்ன செய்யறான், என்ன கூப்பிடறானே, அறிவே இல்லை இவனுக்கு. மனசிலேயே திட்டிட்டு பின்னால போவோம். பார்த்திருக்கீங்களா? சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா, ஒரே அப்பா யாக்கோபை போல போராடுவேன். நடக்காது. சொல்ல யாக்கோபை போல நான் போராடுவேன். நான் என் சபைக்கு தெளிவா சொல்லி இருக்கேன், ஒரு நாள் யாக்கோபு செய்த தப்பை நீங்க செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. ஒரு நாள் தான் போராடினார், மறுநாள் எப்படி நடந்தார்? இப்படி எல்லாம் நடந்தா ஒரு நாள் போராட்டத்துக்கு அப்படி, 2வது நாள் போராடி இருப்பான்னு வை, அதை இப்ப எனக்கு வைக்க முடியாது, சரிப்படாது. அல்ல நான் சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம உள்ள நாளெல்லாம் போராடவா நிக்கிறிய, ஆண்டவரை போட்ட போராடி வாங்கப்படாது. பிசாசுகிட்ட போராடு, தலைகீழ நின்று போராடு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா யாக்கோபு ஆண்டவரிடத்தில் போராடினான். ஆண்டவரிடத்தில் போராடுகிறவன் அன்னைக்கு இருந்த சுகத்தை அடுத்து பார்க்க மாட்டான். சொல்லுங்க, நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரிடத்துல போராடி வாங்கப்படாது, ஆண்டவரிடத்துல சந்தோஷப்படுத்தி வாங்க பழகணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒரு நாளும் தரணும். தரலைன்னா நான் செத்துருவேன், தரலைன்னா செத்துருவேன். நீர் மட்டும் பைக் வாங்கி தரலைன்னா நான் செத்துருவேன். ஆண்டவர் உடனே சொல்லுவார், தந்தாலும் ஜாவத்தான் போற, எவன்கிட்டயாவது கொண்டு இடிச்சு நீ என்ன செய்ய போற? தந்தாலும் ஜாவத்தான் போற. தோத்துறான் அம்மே, தரலைன்னா செத்துருவேன், தரலைன்னா செத்துருவேன். இந்த சோழியே ஆகாது. நீங்க எவ்வளவு தூரம் அவரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்துங்க. அவரை சந்தோஷப்படுத்த அவர் நமக்கு திருப்பி சந்தோஷப்படுத்துவார் பாருங்க. அது இந்த உலகத்துல எவனாலையும் எடுக்க முடியாது, அது இந்த உலகத்துல எவனாலையும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க விரும்புறீங்களா இல்லையா? விரும்புறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா நச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப விரும்புறீங்க, ரொம்ப எபக்டா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுதே, நம்ம கூப்பிடுறதுனால அவர் நம்ம கூட இருக்கப்படாது, நம்ம விரும்புறதுனால நம்ம கூட இருக்கப்படாது, நம்ம போராடுறதுனால நம்ம கூட இருக்கப்படாது, நம்ம நச்சரிக்கிறதுனால நம்ம கூட இருக்கப்படாது. நம்ம அவர் கூட இருக்கிறதுனால அவர் நம்ம கூட இருக்கணும். ஒரு அல்லேலூயா, ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். நம்ம குடும்பம் அவர் கூட இருக்கிறதுனால அவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம வாழ்க்கை அவர் கூட இருக்கிறதுனால அவர் கூட நம்ம இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், நீர் என்னோடு வர வேண்டும், நீர் என் கூட இருக்க வேண்டும் என்றல்ல நம்முடைய ஜெபம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு நான் இருக்க எனக்கு கிருபை தரணும், எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு நான் இருக்க எனக்கு கிருபை தரணும். பாடுகள், கஷ்டங்கள், வேதனை, நெருக்கம் ஏது வந்தாலும் சரி, உம்மோடு நான் இருக்க எனக்கு கிருபை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப
அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ரெண்டும் ஒண்ணு தானே, அவர் என் கூட இருந்தாலும் நானும் அவர் கூட தானே இருக்கிறேன். அதெல்லாமா பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை. உங்க வாழ்க்கையில உயர்வு வேணும்னு விரும்புறவங்க மட்டும் கை தூக்குங்க. உண்மை ஒன்றும் சொல்ல மாட்டேன். சிலர் பயப்படுறான், ஏதாவது இந்த மனுஷன் சிலுவையில் அரைஞ்சிருவாரு. எனக்கு ஒரு ஊழியத்திலையும் சரி வாழ்க்கையிலும் உயர்வு வேணும் அப்படின்னு சொல்றவங்க அப்படிதானே. இப்ப நல்லா கவனிங்க. தோத்திரம் ஏதாவது ஒரு பாசியா ஒன்று எழும்பி நில்லுங்களேன், ஒன்று எழும்பி நில்லுங்க. தோத்திரம் நீங்க நின்றுக்கிடுங்க, இங்க நின்றுக்கிடுங்க. மக்களை கொஞ்சம் தள்ளிக்க, நான் கீழே வாரேன், நீர் இங்க வாருமியா. தோத்திரம் இங்க வார், எல்லாம் தள்ளிக்க, சாடிடுவேன் மேல மோகனை. அல்லேலூயா. இப்போ நீங்க ஒண்ணு கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இது ஆண்டவர்னு வைங்க, அவர் அங்கு இருக்கிறார், நான் எங்க இருக்கிறேன். இப்ப நேரம் மோசையினுடைய சீனாய் மலையின் அனுபவத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். கர்த்தர் எங்கு இறங்கினார்? மலை உச்சியில். மோசே எங்கிருந்தார்? மோசே எங்கிருந்தார்? மலையின் தாழ்வரையில். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்னை ஏன் மேலே அழைக்கிறார்? அவரிடத்தில் அழைப்பது காரணம் என்ன? அவர் என்னிடத்தில் வந்தால் வந்துவிட்டு அவர் போய்விடுவார், ஆனா என் நிலைக்கு மாற்றமே வராது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஆண்டவர் என் கூட இருக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கணும்னா என் லெவலுக்கு அவரை நான் கொண்டு வரதல்ல பிரச்சனை. என் வாழ்க்கையில மாற்றமே வராது. அவர் உங்க கூட இருக்க கூடாது, நீங்க தான் அவர் கூட இருக்கணும். அவர் என் கூட இருந்தா சாகிறது வரைக்கும் நான் மலை அடிவாரத்துல தான் இருப்பேன். நான் அவர் கூட இருந்தா நான் தோத்திர வாழும் பொழுதே உன்னதத்துல மலை உச்சியில எல்லாம் இருப்பேன். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். அதுதான் உண்மை. இல்லைன்னா நான் சாகிறது வரைக்கும் தாழ்வரையில தானே இருப்பேன். அவர் வருவார், மலையின் அடிவாரத்துல வந்து என் கூட பேசுவார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார், இஎம்ஐ கட்டுவார், வாடகை கொடுப்பார், பெயர்வார். சாகிறது வரைக்கும் நான் எங்கதான் இருப்பேன்? தாழ்வரையில். என் வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியாது, ஊழியத்துல உயர்வை பார்க்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியாது, ஜீவியத்துல உயர்வை பார்க்க முடியாது, குடும்பத்துல உயர்வை பார்க்க முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை தன்னோடு இருக்க அழைக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருந்து அவர் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். உங்கள் இதுவரை ஏறாத உயர்வுக்கு நம்முடைய குடும்பம் ஏறுமல்லவா? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? உன்னதர் வெளிப்படுகிற இடத்தில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. முன்னால் நான் இருந்த இடத்தில் நான் இப்பொழுது இல்லை, நான் அவர் இருக்கிற இடத்தில் இருக்கிறேன். இப்போ நான் அவரோடு இருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார். ஆனால் நான் எங்க இருக்கிறேன்? அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியாமலேயே என் இருப்பிடம் மாறுகிறதா? எனக்கு தெரியாமலேயே என் இருப்பிடம் மாறுகிறதா? நான் நிற்கிற இடம் மாறுகிறதா? என் ஊழிய நிலை மாறுகிறதா? என் வாழ்க்கை முறை மாறுகிறதா? என்னை தேவன் உயர கூப்பிடுகிறாரா? அவர் இருக்கிற இடத்திற்கு நான் செல்ல செல்ல என்னை ஆண்டவர் உயர்த்துகிறதை, என் குடும்பம் உயர்த்தப்படுகிறதை என்னால் பார்த்து கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்திற்கு அவரை அழைத்து பழகாதிருங்கள். அவர் உங்களை கூப்பிட அவர் கூப்பிடுகிற இடத்திற்கு அவரை தேடி ஓடிக்கொண்டே இருங்க. ஓட 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 என் குடும்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும், என் ஊழியம் உயர்ந்து கொண்டே இருக்கும், என் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த மோசே திரும்பி வரும் பொழுது இத்தனை நாட்கள் அவரோடு கூட இருந்த இஸ்ரவேலர்களால் அவரை பார்க்க முடிந்ததா? இல்லை, அவர்களை பார்க்க முடியவில்லை. சொல்றாங்க, மோசே உம்மை பார்க்கிறதுக்கு தோத்திரம் சூரியனை பார்த்த மாதிரி இருக்கு, தலைய மூடுமியா? தலைய மூடும். அல்லேலூயா. எவ்வளவு உயர்வு! ஊழியத்துல உயர்வு, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வு. அதனாலதான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே நீ என்னிடத்தில் ஏறி வா. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ என்னை அழைத்தது போதும். இந்த சபை இன்னும் ஆண்டவரிடத்தில் ஏறி போகட்டும், இந்த ஊழியம் ஆண்டவரிடத்தில் ஏறி போகட்டும், இந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் ஏறி போகட்டும், இந்த போதகர் ஆண்டவரிடத்திலே போகட்டும். ஆண்டவரிடத்தில் ஏறி போனால் சபை உயரும், குடும்பம் உயரும், ஊழியம் உயரும், ஆவிக்குரிய வாழ்க்கை உயரும். இனி அவரல்ல என்னை தேடி வர வேண்டியது, நான் அவர் இருக்கிற இடத்தை தேடி போனோம். தேங்க்யூ பாஸ்டர். கூப்பிடும்போதெல்லாம் வரணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. கஷ்டம் தீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நகேமியா ஆவியை அழித்தே. இதனம் கை தைரம் ஈந்தாரே அவர் கிருபை. ஓ ஜீசஸ். இதனம் கை நித்திய தேவனாம் சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தா நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவன் நல்லவன் என்று துதியுங்கள், அவர் கிருபை. அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒழியா. அரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவர் என் பாதையில் ஒழியா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். நம்மை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர். என்னை நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. என்னை நடத்தினார் அவர் நல்லவர். முன் செல்வாரே முன் செல்வாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ நபஷியா கரவல துணி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள அல்லேலூயா உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஏசு ராஜா ஆண்டவரே நீர் இருக்கிற இடத்துல உம்மோடு இணைந்து இருக்க விரும்புகிறேன். ஆராதனை உமக்கு
உரிவி சம்பரவரி பலவ திரவரவரி மக்கத்துரா உரிவி சம்பரவரி விக்கபலவ உடரவ திரவரவ ஆராதனை. அவையில் அந்நிய பாஷையில கர்த்தரை துதிக்க போகிறோம். உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கண்டா. இன்னும் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கண்டா. நமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள உரைத்தா. நமது ஜீவனை எனக்கோ ஏந்துரைத்தா. அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வா. ஒரு தேவ கிருபை சபையில் ஊற்றப்படுகிறது. அநேகரால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு தேவ அக்கினி உடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. 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 அல்லேலூயா அல்லேலூயா. பெற்றுக்கொள். எஸ். தேவ கிருபை தேவ வல்லமை பிள்ளைகள் மேல் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னோடு இருக்கும்படி சிலரை அழைக்க ஒரு அபிஷேகம் அநேகரை இன்னைக்கு ராத்திரி முன்னால கொண்டு வருது. ஒரு அக்கினி அநேகரை இழுத்து கொள்ளுகிறத நான் பார்க்கிறேன். பலிபீடத்திற்கு நேரா அநேகரை கத்த கொண்டு வருகிறார். அக்கினி 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 உரபலவ சியாலவ பாயா பாயா ரிவா ரக தனவலவ சியா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவருடைய கை அநேகர் மேல் அமர்கிறது. இந்த நிமிஷம் முதல் கர்த்தர் சிலரை தனக்காக தன்னோடு தனக்காக தன்னோடு தனக்காக இழுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பரபரப கத்துரபலப உடரப சம்பலபரி பலபத்துனா உடிரிமிதனாதனா கடகதுரிபி சம்பலபரிபி கமா உடரப திரபலப சியாலபரிபி. உங்களோடு நான் இருக்க அல்ல, என்னோடு நீங்கள் இருக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பகல் ராத்திரி பொழுதிலே ஆண்டவருடைய கரம் சிலரை அழைக்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்தில் ஒரே ஒரு கணம் எழும்பி நில்லுங்கள். யோவான் 14:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கூட அவர் இருக்கிறத விட அவர் இருக்கிற இடத்துல நம்மை அழைத்து அமர வைக்க போகிறார். இந்த நிமிஷம் முதல் அவரோடு கூட நாம் இருக்கணும். அல்லேலூயா. நாம் அவரோடு இருக்கிறதுனால அவர் நம்மோடு கூட இருக்கிறதை உலகம் பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்ததை அபிமெலேக்கு கண்டான். கண்டானா இல்லையா? இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கூடுகைக்கு பின்பு அநேக குடும்பங்களிலே நான் இவர்களோடு இருக்கிறதை என் கிருபை இவர்களோடு இருக்கிறதை
அடையாளமிட போகிறேன், அடையாளமிட போகிறேன். சங்கீதம் 86:17 சொல்லுகிறது, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறது, என் பகைஞன் கண்டு வெட்கப்படுவதற்காக அனுகூலமான ஒரு அடையாளம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரே ஒரு கணம் உங்களுக்காக இந்த ராத்திரியில் நான் ஜெபிக்க போகிறேன். ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது, இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அநேகரை கர்த்தர் அழைத்து போக வந்திருக்கிறார். சீனாயின் உச்சிக்கு அழைத்து போக வந்திருக்கிறார். சீனாயின் உச்சிக்கு அழைத்து போக வந்தார். நேற்றைக்கு ராத்திரி சொல்லி முடித்தேன். தடுமாறி படகிற்கு போக படகிலே போய் ஏற வேண்டும் என்று பேதுரு விரும்பினார். ஆனால் கால் தடுமாறி நின்றார். கைபிடித்து படகுக்கு கொண்டு போய் விட்டார். இன்றைக்கு ராத்திரி அவர் இருக்கிற சீனாய்க்கு சிலரை அழைத்து போக வந்திருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி சிலரை உயரமான அவருடைய சமூகத்திற்கு, சகோதரி சகோதரா, இன்றைக்கு ராத்திரியிலே பரிசுத்த ஆவியானவர் சிலரை சீனாய் மலைக்கு புகை மூட்டம் நிறைந்த எக்காலம் தொனிக்கிற அந்த மகிமை பொருந்தின சீனாய்க்கு நம்மை அழைக்க வருகிறார். இப்பொழுது கர்த்தர் சிலரை அபிஷேகம் பண்ணுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் சிலரை இழுத்துக் கொள்ளுகிறார். ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையை உம்முடைய கரத்தில் தருகிறேன். அப்பா, நீர் இருக்கிற இடத்தில் உம்மோடு இவர்கள் இருப்பதிலே விரும்புகிற இவர்களை இன்றைக்கு உம்முடைய கரம் இழுத்துக் கொள்ளுவதாக, பலிபீடத்தண்டை இழுத்துக் கொள்ளுவதாக. அப்படிப்பட்ட ஒரு கிரியை, ஒரு அபிஷேகம் இந்த சபையில் ஊற்றப்படட்டும். கைகளை தட்டி ரிசீவ் பண்ண பார்க்கலாம். அக்னி, மகிமை, மகிமை. ஓ தேவ அக்னி, தேவ வல்லமை. உரபலபரிபலப கத்துரபலப உடரப சம்பலபரிவி. இன்னும் கர்த்தர் இழுத்துக் கொள்ளுகிறா, இழுத்துக் கொள்ளுகிறா, இழுத்துக் கொள்ளுகிறா, இழுத்துக் கொள்ளுகிறா. அவருடைய கை, அவருடைய கை சிலரை இழுத்துக் கொள்ளுகிறது. ஜீசஸ், ஜீசஸ். உரபலபரம இன்னைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், என் மகிமையை சிலர் காண்பி போகிறார்கள், என் பிரசன்னத்தை சிலர் காண போகிறார்கள். இந்த சபையில ஒரு எழுப்புதலை ஆரம்பித்து விட்டு என் சீனாய் வனாந்தரத்தில் அல்ல, சீனாய் மலையில குடியிருக்க பண்ணுவேன். ஓ ராமா சம்பல அறிவிக்கா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கணும். அது எப்படி? நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கணும். ஆனா அது அவர் வந்து என் கூட இருக்கிறதுனால அல்ல, நான் அவரோடு இருக்கிறதுனால. இந்த அனுபவத்தை விரும்புகிறவர்கள் 2 கைகளை உயர்த்தி, நான் அதை விரும்புகிறேன் ஆண்டவரே, என் கைகளை பிடித்துக் கொள்வீராக. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் புதிய தரிசனங்களை பார்ப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் தெளிவா சொன்னார், சிலரை புதிய தரிசனங்களுக்கு நேரா நான் நடத்த போறேன், புதிய அனுபவங்களுக்கு நேரா நடத்த போறேன். சிலரை ஜாமங்களை நான் எழுப்ப போறேன். இதில் சிலரை ஜெபத்திற்காக நான் அபிஷேகிக்கிறேன். இதில் சிலரை அபிஷேகத்துக்காகவே. ஜீசஸ், ஜீசஸ். இன்றைக்கு ராத்திரி வேளை முதல் கரம் உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. நன்றி. கரம் உயர்த்தி ஜெபித்த ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஒரு பெரிய மாறுதல் ஆண்டவரே, ஒரு பெரிய வித்தியாசம் ஆண்டவரே, ஒரு பெரிய ஜெயம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. அதனால் சத்துருவின் கிரியை முறியடிக்கப்படுகிறது, சத்துருவின் திட்டம் முறியடிக்கப்படுகிறது. இயேசு நன்றி. ஹல்லேலூயா,
ஒரு ஆமீன் சொல்ல முடியுமா? இன்றைக்கு ராத்திரி ஒரே ஒரு அழைப்பு. ஆமா பாஸ்டர், நான் இதுவரையிலும் 13 வயது எனக்கு முடிந்து விட்டது. நான் இதுவரையிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெறாத ஒரு நபராகத்தான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் என்னை தம்மிடத்திற்கு அழைக்கிறார். வசனத்திற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் நான் அவர் இருக்கின்ற அனுபவத்திற்கு செல்ல முடியாது. இன்று ராத்திரி நான் உணர்ந்திருக்கிறேன். இதுவரை நான் ஞான ஸ்நானம் எடுக்கல பாஸ்டர், பட் இன்னைக்கு ராத்திரி நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறேன். ஞான ஸ்நானம் எனக்கு தேவை என்று சொல்கிறவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை கவனித்து பார்க்கிறார். தோத்திரம், அல்லேலூயா. நான் யாரை கண்ணு மூட சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியுமா? 4 பேர் அறிய கை தூக்குறவன் மட்டும் எனக்கு போதும். அல்லேலூயா. உயர்த்தப்படு. இன்னும் யார் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு அழைப்பை விடுக்கிறார். நாளை தினம் ராத்திரி ஆமென் இந்த கூடுகை முடித்து நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புதிய ஆரம்பத்தை குறிக்கப்படும். தெளிவா நான் சொல்றேன், கர்த்தர் எங்கேயும் என்ன விருதாவாய் கொண்டு போகிறவர் அல்ல. இந்த இடத்தில் ஒரு பெரிய துவக்கத்தை கர்த்தர் வைக்க போகிறார். ஆனால் இன்று ராத்திரி கேட்கிறேன், இன்னும் யார் இருக்கிறீர்கள்? ஞான ஸ்நானம் பெற இன்னும் யார் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் தருகிற இன்றியமையாத நேரம் உயர்த்துகிற பிள்ளைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பெரியவர்களில் யாராகிலும் இருக்கிறீர்களா? இன்று இரவு நேரத்தில் கர்த்தர் நமக்கு அற்புதமான நேரத்தை கொடுக்கிறார். இப்பொழுது எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா 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 ஹோசன்னா அல்லேலூயா 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 அல்லே. பலகீனப்படுத்துகிற ஆவியினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், அநேகரை இயேசு சுகமாக்க போகிறார். அவருடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த ஆலயத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஓ அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆலயத்திற்குள் யார் யார் பலகீனமாய் இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய சரீரத்திலும் இன்றைக்கு ராத்திரி ஒரு விடுதலை உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. இப்ப இணைந்து சொல்ல போகிறோம். தட்டி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக எல்லார் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.